அண்ணன் தான் சொல்லுன்னா தம்பி பாக்கியராஜோ இல்லை நம்ம இடும்பவன் பற்றி அண்ணன் நீங்கள் இந்த வாட்டி கூட்டணிக்கு வாங்க எங்களுக்கு ஆதரிங்கன்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா அவருக்கு கூட்டணிக்கும் சேர்றதில்லை, கூட்டணி சேர்க்கறதும் இல்லை. அந்த நிலைப்பாடுல உறுதியாக இருக்காரு. நமக்கு அது தேவையே இல்லை. நமக்கு நம்ம சமூகத்தினுடைய உயிர்நாடி பிரச்சனைகளை எடுத்து போராடுறா, அதுக்கு நாங்கள் வர தயாராக. இன்னைக்கு நீங்க முதல்வரை வச்சுட்டு பேசுறீங்க, சிறைவாசி விடுதலை கண்டுக்காம போறான். இதே சீமான் முதல்வராக இருந்து நான் உட்கார்ந்து அண்ணன் நில்லுங்க அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன் இல்லையானே. அண்ணனை என்ன பண்ணிருப்பாரு, அந்த நிலைக்கு உருவாக்காம நம்ம கோரிக்கையை நிறைவேற்றி இருப்பாரு. இது போன்ற ஒரு ஆளுமை உள்ள முதல்வர்கள் இருக்கணும். அதே போன்ற ஒரு ஆளுமை உள்ள இஸ்லாமிய தலைவர்கள் உருவானால்தான் இந்த இஸ்லாமிய சிறைவாசிகள் விடுதலை மட்டுமல்ல, இந்த சமூகத்தினுடைய நிறைய பிரச்சனைகள். இன்னைக்கு திசையின் விலை, நெல்லை திசையின் விலையில பாத்தீங்கன்னா 1.25 ஒரு ஏக்கர் 25 சென்ட். உயர் நீதிமன்றம் சொல்லிச்சு இவங்ககிட்ட பள்ளிவாசல் இடம் ஒழுங்கா குடியான்னு. ஆனா அப்பாவு யாரு, சபாநாயகர் அப்பாவு சொல்றாரு இல்லைங்க அது புறம்போக்கு இடங்க. எது உயர் நீதிமன்றம் சொன்னது புறம்போக்கு இடம். ஆனா அம்மா பட்டணத்திலையும் இந்த அனகாபுத்தூர் காகிதமில்ல நகர்லையும் புல்டோசர் வச்சு அடிக்கும் போது ஏங்க திமுக வாங்க செஞ்சது நீதிமன்ற உத்தரவுங்க. அதே நீதிமன்ற உத்தரவு தஞ்சையில சாஸ்திரா பல்கலைக்கழகம் 58 ஏக்கரை இடிக்க சொல்லி எத்தனையோ நாள் ஆச்சு. அங்க போக மாட்டான், ஏன்னா அங்க வச்சிருவோம் அறிவிட்டு. அது பிராமண கூட்டம். டெல்லியில ஊழல் எல்லாம் தோண்டி எடுத்துருவோம், அங்க வைக்க மாட்டான். முஸ்லீமா யார் கேட்க போறான்? ஆனா இவன் போடுவான் என்னன்னு. யோகி பாருங்க புல்டோசர் வச்சு முஸ்லீம் வீடு இடிக்கிற, நீ என்னடா வச்சு இடிக்கிற? அவனாச்சும் ஒரு புல்டோசர் வச்சு இடிக்கிறான், நீ 5 புல்டோசர் வச்சு ஒரே நேரத்தில் அடிச்சு காலி பண்ணியாடா நாதாரி. அப்போ எல்லாம் இந்த விஷயங்கள் எல்லாம் இந்த இஸ்லாமிய அமைப்பு தலைவர்களுக்கு நல்லாவே தெரியும். இப்போ சமீபத்தில் கூட நபிகள் நாயகத்துடைய 1500வது மீலாது விழா. பெரும்பாலும் தமுமுக, இந்த தமிழ் மன்சாரி, SDP எல்லாருக்குமே மீலாது விழாவை பிடிக்காது, கூடாதுன்னு. இந்த வாட்டி மீலாது விழாவுக்கு அண்ணனை கூப்பிட்டேன். அண்ணன் இந்த வாட்டி சென்னையில் நான் ஒரு கூட்டம் போகிறேன் மீலாது விழாக்கு. மீலாது விழா கூடாதுன்னு சொல்கிறாங்க. என்ன வேண்டாண்ணா என்ன. ஆனா இவனுக்கு மீலாது விழா கூட்டத்துக்கு போய் முதல்வருக்கு முன்னாடி லைன் கட்டி நின்று உட்காண்டான். அங்க நபிகள் நாயகத்தை பாராட்டவில்லை, முதல்வரை பாராட்டுறது தான் போட்டி. நீயா நானா போட்டி. இதெல்லாம் நான் சும்மா சொல்லிங்க, சத்தியமா நடந்தது. சரி, உலமா சபை தலைவர் வந்திருக்காரு. இதே அவராச்சும் கடைசியா பேசும்போது ஏண்டா நாடாரி பசங்க ஒரு சீட்டுக்கு 2 சீட்டுக்கு ஏண்டா இப்படி எல்லாம் பேசுனீங்கன்னு சொல்லுவாருன்னு பார்த்தா அவரு இவனுங்களை மிஞ்சிய பாராட்டு முதல்வர். இவரை மிஞ்சி பாராட்டு. இப்போ 2 நாளைக்கு முன்னாடி தான் கேட்டேன், எது நமக்கான அரசியல்? அண்ணன் சீமானை வச்சு நடத்தின அதே மாதிரி எது நமக்கான அரசியல்? 4.5 ஆண்டு திமுக ஆட்சியில் முஸ்லீமுக்கு துரோகமா தியாகமா, இதை பற்றி விவாதம் பண்ணோம். அந்த உலமா சபை தலைவர் ஹாஜாமுதீன் பொண்ணு ரஹீம், நான் இந்த அரசியலுக்கெல்லாம் வரலப்பான்றேன். ஆனா அங்க முதல்வருக்கு முன்னாடி நின்று அந்த அரசியல் பேசுறாரு என் மனுஷன். இது எந்த மாதிரி அரசியலை இன்று தமிழ்நாட்டில் போகுதுன்னு சொன்னா, நாளைக்கு இந்த பிஜேபி ஆர்எஸ்எஸ் காட்டி 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 இந்த இஸ்லாமிய சமூகத்தினுடைய உரிமைகள் மழுக்கடிக்கப்படும் என்பதை இந்த இடத்துல மறுபடியும் சொல்லி நான் சொல்றேன். நிச்சயமாக இந்த தேர்தலில் முஸ்லிம்கள் தெளிவா இருக்கணும். பிஜேபி காட்டி எவனா சொன்னா செருப்பு கட்டி அடிக்கணும். பிஜேபி உங்களை விட எங்களுக்கு தெரியுதா, உனக்கு பிஜேபி ஆர்எஸ்எஸ் என்பது அரசியல், எங்களுக்கு உணர்வோட ஊற்றிய உரம்டாது. அது நாங்கள் வாழ்கிற சாகரவிலே பிஜேபி ஆர்எஸ்எஸ் எதிர்ப்போம். நீ சொல்லி நாங்கள் எதிர்க்க வேண்டியதில்லை என்று கூறி இந்த வாய்ப்பளித்த அத்தனை நல்லுள்ளவங்க நன்றி கூறுகிறேன்.